வணக்கம். சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமேனி அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு அமெரிக்கா, இஸ்ரேல் இரண்டு நாடுகளுக்குமே உறக்கம் வரவில்லை. கதறிக்கொண்டிருக்கிறார்கள், மன்னிப்பை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்ற ஒரு கட்டுக்கதைகளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் மட்டுமல்ல, அமெரிக்காவிற்கு அடிமையாக இருக்கக்கூடிய அரபு நாடுகள், ஷேக், இவர்களும் நடுநடுங்கி போயிருக்கிறார்கள். காரணம், ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய பேரிடர் கெஹர் எந்த அளவில் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடக்கிறதோ, எந்த அளவில் அமெரிக்காவின் ராணுவத்தின் மீது தாக்குதல்களை நடத்துகிறார்களோ, நேவி, ஆர்மி, ஏர்போர்ஸ் மீது அந்த தாக்குதல்கள் நடந்திருக்கிறதோ, இதை தாண்டி யாரெல்லாம் அமெரிக்காவிற்கு உதவ வருகிறார்களோ, அது பிரிட்டனாக இருக்கட்டும், பிரான்ஸாக இருக்கட்டும், எந்த நாடாக இருந்தாலும் உங்கள் மீது மிசைல் தாக்குதல் நடக்கும் என்கிற ஒரு முடிவிற்கு வந்துவிட்டார். அதாவது லெஃப்ட், ரைட், சென்டர் எப்படி வேணாலும் நாங்கள் தாக்குவோம், இதற்கு மேல் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் தயாராக இல்லை என்கிற ஒரு தெளிவான ஸ்டாண்டை ஈரான் எடுத்துவிட்டது. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்ல, அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகள் எந்த கனவை காண்டார்களோ, எந்த தப்பு கணக்கை போட்டார்களோ, அயத்துல்லா அலி கமேனி அவர்களை கொன்றுவிட்டால் ஈரானை கைவசப்படுத்தி விடலாம். ஆனால் அது நடக்கவில்லை. அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் போட்ட 4 லெவல் ஆஃப் கவர்னன்ஸ். ஒரு நபர் கொல்லப்பட்டால் அடுத்த நிமிடமே அடுத்த நபர் தயாராகிவிடும், அடுத்த ரிஜிம் தயாராகிவிடும். அதாவது ரிஜிம் மாற்றம் இங்கே நடக்காது என்கிற ஒரு விஷயத்தை மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பொய்யிலேயே பிறந்து, பொய்யிலேயே வளர்ந்து, பொய்யையே தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் கூறக்கூடிய வார்த்தையில், நாங்க தயாராக இருக்கிறோம் பேச்சுவார்த்தை, எங்களிடம் தான் இந்த புதிய ரிஜிம், ஈரானை சார்ந்த புதிய ரிஜிம் எங்களிடம் பேச்சுவார்த்தைக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லிட்டேன், நான் பேசுறதுக்கு தயாராக. ஆபரேஷன் சிந்தூரும் போது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கு இடையே பேச்சுவார்த்தையை நான் தான் முடித்து வைத்தேன், இந்த அமைதி பேச்சுவார்த்தையை, சீஸ்ஃபயரை நான் தான் நடத்தினேன் என்று கூறிய அதே டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு மண்டையை பிச்சு கொண்டு இருக்கிறார். அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை எந்த அளவில் ஈரானுடைய தாக்குதல் நடக்கிறது என்று. இஸ்ரேல் நாட்டுடைய இரண்டாவது மிக பெரிய நகரமான ஜெருசலத்துடைய அந்த காட்சிகளை நீங்க பார்த்தீர்கள்னா, காஜாவை பார்த்துட்டு ஜெருசலத்தை பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த அளவில் மிசைல் தாக்குதல்கள் நேற்று இரவு முழுவதும் நடந்திருக்கிறது. பெஞ்சமின் நேத்தன்யாஹூ வேர்வை தட்டிவிட்டது, என்ன செய்ய போகிறோம் என்றே அவருக்கு புரியவில்லை. இந்த நபர் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்ன செய்கிறார், அதையும் நீங்க கேளுங்கள். இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அவர்கள் கொடுக்கக்கூடிய தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா, ஈரான் நடத்திய தாக்குதலில், மிசைல் அட்டாக்கில் பெஞ்சமின் நேத்தன்யாஹுடைய ஆபீஸ் தரமட்டமாகிவிட்டு, பெஞ்சமின் நேத்தன்யாஹுடைய வீட்டிற்கு அருகே ஒரு ஃபயர் பிளாஸ்ட் நடந்திருக்கு. மொசாத், இஸ்ரேலுடைய ஏஜென்சி, மொசாதில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்கள் இப்போ பெஞ்சமின் நேத்தன்யாஹுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக போராடி வருகிறார்கள். ஒரு பங்கர்ல இருந்து இன்னொரு பங்கர், ஒரு பங்கர்ல இருந்து இன்னொரு பங்கர். நேத்தன்யாஹூ நேற்று இரவு முழுவதும் உறங்கவில்லையா, தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக இடம் மாறி அலைந்து கொண்டிருக்கிறார், அதாவது ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். This is what America and Israel's stand. This is what America and Israel's situation right now. கரண்ட் சிச்சுவேஷன் இப்படி தான் இருக்கு. ஆனால் இவர்களை ஓரம் கட்டி விடுங்க. அமெரிக்காவுடைய அடிமையாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கு கிடைத்த ஒரு மிக பெரிய அடி. சவுதி அரேபியாவின் ஸ்டேட் ஓன்ட் ஆயில் கம்பெனி சவுதி அராம்கோ, இந்த சவுதி அராம்கோவுடைய மிக பெரிய ப்ராசஸிங் யூனிட், ஆயில் எக்ஸ்போர்ட் டெர்மினலான ராஸ் தனூரா மீது ஒரு மிக பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தியுள்ளது. உலகத்தின் லார்ஜஸ்ட் ஆஃப் ஷோர் லோடிங் டெர்மினல் இது. அமெரிக்கா, ஏசியா, யூரோப், இந்த 3 இடங்களுக்குமே கச்சா எண்ணெய், ப்ராசஸ்ட் ஆயிலை அனுப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரெஃபைனரி. அராம்கோவுடைய ஒரு வருடத்திற்கான டர்ன் ஓவர் எவ்வளோ? $3 trillion. ஒரு வருடத்திற்கு முன்பு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த நாட்டுடைய ஜிடிபியே $3 trillion. அப்போ சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த கம்பெனியிடம் பணம் இருக்கும் என்று. அராம்கோடைய இந்த ரெஃபைனரி மீது நடந்த தாக்குதலுக்கு பின்பு கத்தார் எனர்ஜி கம்ப்ளீட்லி ஷட் டவுன் liquefied natural gas production. கத்தாரில் இருக்கக்கூடிய இந்த liquefied natural gas ஓட ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட்டாக முறித்து விட்டார்கள். இதை தாண்டி this company produces 20% of
வேர்ல்ட்ஸ் எல்என்ஜி. உலகத்தில் இருக்கக்கூடிய 20% எல்என்ஜியை இந்த ஒரே கம்பெனி தனியாக தயாரித்து வந்தது. டொனால்ட் ட்ரம்ப், who was boasting about America while sitting in White House, அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸில் அமர்ந்து கொண்டு சவுட்டால் விட்டு கொண்டிருந்த டொனால்ட் ட்ரம்ப் இப்போ மண்டையை பித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அரபு நாடுகளையும் காப்பாற்ற முடியவில்லை, தன்னுடைய நண்பரான இஸ்ராயலையும் காப்பாற்ற முடியவில்லை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் டொனால்ட் ட்ரம்ப்பை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இராணுவத்தை எதற்காக நீங்கள் சிக்கலில் மாட்டினீர்கள் என்று, எதற்காக அமெரிக்கர்கள் இறக்க வேண்டும் என்கிற இந்த கேள்வி. இந்த பிரச்சனைகள் மற்றும் பத்தவில்லை. ஈரானுடைய நேஷனல் செக்யூரிட்டி ஆஃபீஷியல் அலி லர்ஜானி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். ஈரான் இஸ் நாட் கோயிங் டு ஹோல்ட் எனி டாக் வித் அமெரிக்கா. அமெரிக்காவுடன் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் தயாராக இல்லை, இதற்கு மேல் நாங்கள் பேச தயாராக இல்லை. எதுவாக இருந்தாலும் போரிட்டு பார்த்து கொள்ளலாம். யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு உதவ வருகிறீர்களோ உங்கள் மீதும் ஈரான் தாக்கியும் வருகிறார்கள். இதற்கு இடையே நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஈரான் ஹேஸ் ரீஸ்டார்டட் அட்டாக்ஸ் ஆன் கத்தர், பஹ்ரீன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். நேற்று இரவு முழுவதும் கத்தர் மீது, பஹ்ரீன் மீது, யுஏஇ மீது, அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க படை எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த அனைத்து இடங்களையுமே டார்கெட்டட் அட்டாக்ஸை, மிசைல் அட்டாக்ஸ்களை ஈரான் நடத்தி வருகிறது. இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இன்னும் ஈரான் தன்னுடைய ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்களை தொடக்கூடவில்லையா? இதுவரை அவர்கள் நடத்தக்கூடிய எல்லா மிசைல்ஸ் அட்டாக்ஸ்களுமே பெலிஸ்டிக் மிசைல்களை மட்டுமே வைத்து. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஈரான் சப்போர்ட்டராக இருக்கக்கூடிய மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் ஹெஸ்புல்லாவும் ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் குதித்து விட்டார்கள். நேற்று முழு தினமும் முழு இரவும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஏராளமான நகரங்களில் இவர்கள் ராக்கெட் லான்ச்சஸ்களை வைத்து டார்கெட் செய்து இருக்கிறார்கள். அதாவது ஹெஸ்புல்லாவிடம் நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 40,000 மிசைல்ஸ்கள் இருப்பதாக ஒரு ரிப்போர்ட்டும் வெளிவருகிறது. இன்னொரு பக்கம் ஹூத்தீஸ் என்கிற இன்னொரு ஆர்கனைசேஷன் ரெட் சீல் நிற்கக்கூடிய ஒரு எண்ணெய் கப்பல், அதை தாக்கி வெளுத்திருக்கிறார்கள். ஹார்மோஸ் என்கிற இந்த இடத்தில் இந்த கப்பல் நின்று கொண்டிருக்கும் போது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் அமெரிக்கா இந்த அளவில் கதறி வருகிறார்களோ, இந்த தருணத்தில் டொனால்ட் ட்ரம்ப்புடைய மனைவி இன்னைக்கு யூஎனில் பெண் குழந்தைகளுக்காக கண்ணீர் வடித்த அந்த நாடகத்தையும் நாம் பார்த்தோம். I extend my earnest wishes for a swift and smooth recovery to all those who have been injured. You are in my thoughts and prayers during these challenging times. The U.S. stands with all of the children throughout the world. I hope soon peace will be yours. Ambassador Waltz, I'm grateful for the distinguished உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஆனால் இதே அமெரிக்கா, இதே இஸ்ரேல் நடத்திய தாக்குதல், ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலில் நடத்திய தாக்குதல், அதில் உயிரிழந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை 168. ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த செய்தியை கேட்டு கண்ணீர் வடித்தது மட்டுமல்ல, கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஈரானில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், மக்கள் எந்த அளவில் இவர்களை சும்மா விடக்கூடாது, இவர்களிடம் எந்த விதமான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, இன்தகாம் என்பதுதான் ஒரே ஒரு பதில், ஒரே ஒரு வழி என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் தொடர்ந்து எடுத்து வைக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு இந்த சின்ன சின்ன குழந்தைகள் அவர்களுடைய கடைசி ரைட்ஸ் நடந்து முடிந்திருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்களே பாருங்கள். எந்த அளவில் ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் ரோட்டில் இறங்கி அந்த குழந்தைகளுக்காக திரண்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளையும் பார்த்து அமெரிக்கா நடுநடுங்கி போயிருக்கிறது. ஏன்னா அமெரிக்காவுடைய தூதரகமாக இருக்கட்டும், அமெரிக்காவுடைய ஆஃபீஸஸ்களாக இருக்கட்டும், அமெரிக்காவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாக்கள் எதுவாக இருந்தாலுமே அங்கே
தீ வைத்து கொளுத்தக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இன்னைக்கு பாகிஸ்தான் லாகூரில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசியில் ஒரு அட்டாக் நடந்திருக்கிறது. கராச்சியில் 2 நாட்களுக்கு முன்பு, இன்னைக்கு லாகூர்லையும் நடந்திருக்கிறது. முதலில் இந்த கடைசி ரைட்ஸை பாருங்கள், அதுக்கப்புறம் லாகூரில் நடந்த அந்த எம்பசி மீது நடந்த அந்த தாக்குதலும் நீங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள். US இஸ்ரேல் அட்டாக், அதற்கான ரிசல்ட்டும் நீங்கள் பார்க்க வேண்டும். முதல் நாள்லேயே நீங்கள் பார்த்தீர்கள்னா ஈரானில் இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட லொக்கேஷன்ஸ்களில் கிட்டத்தட்ட 30 மணி நேரம், ஜஸ்ட் 30 ஹவர்ஸ்க்குள்ள 2000க்கும் மேற்பட்ட பாம்ஸ்களை வீழ்த்தினார்கள். இதனால் ஈரானிற்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ன? 200க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டார்கள், இன்க்ளூடிங் அயத்துல்லா அலி கமேனி, 40க்கும் மேற்பட்ட ஹையர் ஆஃபிஷியல்ஸ் ஆஃப் ஈரான் சிஸ்டம் அண்ட் 750க்கும் மேற்பட்ட நபர்கள் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த இடத்தில் இவர்கள் நடத்திய அடுத்த தாக்குதல், அங்கே இருக்கக்கூடிய ஒரு காந்தி ஹாஸ்பிட்டலையும் இவர்கள் விட்டு வைக்கவில்லை. இவ்வளவு செஞ்சதுக்கு பின்பு ஒரு நாட்டிடம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறினால் அவர்கள் வருவார்களா? கிடையாது. இதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்களா, பிரிட்டன், பிரான்ஸ், இது போன்ற நாடுகளையும் டொனால்ட் ட்ரம்ப் இழுத்து விட்டார். இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவிற்கு நடுவே மட்டும் இந்த போர் நடக்கவில்லை. கிட்டத்தட்ட 15 நாடுகள் இந்த போரில் இன்வால்வ் ஆகிவிட்டது. அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் முடிந்த உடனேயே நாட்டோவை முன்னிறுத்தி டொனால்ட் ட்ரம்ப் பிரிட்டன், பிரான்ஸ் இது போன்ற நாடுகளுக்கு உதவி கேட்டு போயிருக்கிறார். பிரிட்டன் நாடும் தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களுடைய ஸ்பேஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களுடைய விமானங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு தைரியமான வேலையை பார்த்தபடி அவர்கள் நினைத்தார். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த அடுத்த நிமிடமே பிரிட்டிஷ் நாட்டுடைய பேஸ் சைப்ரஸில் இருக்குது, அங்கே ஈரானுடைய தாக்குதல். அடுத்தபடியாக பிரெஞ்சு நாட்டுடைய பேஸ் அபுதாபியில் இருக்கிறது, அங்கேயும் ஒரு தாக்குதல். இதற்கு பின்பு எந்த அளவில் பிரிட்டன் நாட்டு பிரைம் மினிஸ்டர் அழுது புலம்புகிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்லேருந்தே வந்து நாங்கள் எந்த விதமான தாக்குதலையும் ஈரான் மீது நடத்த மாட்டோம் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். நீங்களே கேளுங்கள். அதாவது இவர்கள் மீது அட்டாக் நடப்பதற்கு முன்பு ஒரு வார்த்தை, அட்டாக் நடந்த உடனேயே எப்படி பயந்து பம்மி கொண்டிருக்கிறார்கள் நீங்க பாருங்க. We all remember the mistakes of Iraq and we have learned those lessons. Any UK actions must always have a lawful basis and a viable, thought-through plan. I say again, we were not involved in the initial strikes on Iran and we will not join offensive action now. இது மட்டுமல்ல, ஸ்பெயின் நாடு, அதுவும் ஒரு நாட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். ஸ்பெயினின் பிரைம் மினிஸ்டர் அவரும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், ஸ்பெயின் பேன்ஸ் யூஎஸ் ஃப்ரம் யூசிங் இட்ஸ் பேசஸ் டு லான்ச் ஸ்ட்ரைக்ஸ் அகேன்ஸ்ட் ஈரான். ஸ்பெயின் நாட்டின் மண்ணை நாங்கள் கொடுக்க தயாராகவே இல்லை, ஈரான் மீது எந்த விதமான தாக்குதலும் எங்களுடைய நாட்டிலிருந்து நடக்கக்கூடாது. ஒரு ஸ்ட்ரெயிட் கிளியர் ரிப்ளை டு டொனால்ட் ட்ரம்ப். உலகத்தின் நான் தான் ராஜா, நான் எடுப்பது தான் முடிவு என்று எந்த நாடகத்தை ஆடி வந்தாரோ, இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப்புடைய நிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள். துபாய், பஹ்ரைன், கத்தர், இங்கே இருக்கக்கூடிய மக்களும் இரவு முழுவதும் அந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்த்தார்கள். இரவு முழுவதும் பட்டாசு,
அப்படியே டப்பு 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 டப்புன்னு வெடிக்கும்படி தான் அங்கே இருந்தது. ஒட்டுமொத்த துபாய், பஹ்ரைன், கத்தாரில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை எப்படி மாறியது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த போர் இப்போது 15 நாடுகளை தான் வசப்படுத்தியிருக்கிறது. அதாவது 15 நாடுகள் வரை இந்த போர் பரவிவிட்டது. இந்த தருணத்தில் தான் டொனால்ட் ட்ரம்ப்புடைய இன்னொரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இஸ்ரேல் டொனால்ட் ட்ரம்ப்பை ஏமாற்றி கூட்டி வந்தது 2-3 நாட்களில் இந்த போரை முடித்து விடலாம். ஜஸ்ட் ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் முடிச்சிடலாம். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இப்போ இருக்கக்கூடிய நிலையை பார்த்து கொடுக்கக்கூடிய பதில் என்ன? இந்த போர் மார்ச் மாதம் கடைசி நாள் வரை நீடிக்கலாம். நீங்களே கேளுங்கள். Let me provide a brief update on Operation Epic Fury. Today, the United States military continues to carry out large-scale combat operations in Iran to eliminate the grave threats posed to America by this terrible terrorist regime. Following our obliteration of Iran's nuclear program in Operation Midnight Hammer a short while ago, டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த நடவடிக்கை பின்பு அந்த நாட்டு மக்கள் எந்த அளவில் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள், எந்த அளவில் அவருக்கு எதிராக குரல் வந்து கொண்டிருக்கிறது என்று இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும். மார்ஜோரி டெய்லர் கிரீன் ட்ரம்பை பற்றி எந்த விதமான ஆக்ரோஷத்தை எடுத்து காட்டுகிறார் நீங்கள் பாருங்கள். இவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுடைய கேள்விகளும் இப்படித்தான் இருக்கிறது. எதற்காக எங்கள் நாட்டு மக்கள், எங்கள் நாட்டு இராணுவத்தை நீங்கள் சிக்க வைத்தீர்கள்? எதற்காக அமெரிக்கர்கள் இஸ்ரேலிற்காக உயிரிழக்க வேண்டும் என்று பாருங்கள். And then we have the president who, by the way, Megan, this really needs to be said. Donald Trump has said repeatedly on camera and in interviews, he doesn't think he's going to heaven. Well, I want to ask a question, a serious question. What is in his mind? What is his mental state? If he doesn't think he's going to heaven and he is a man towards the end, he's in the 4th quarter, he's towards the end of his life. How does that pan out for the rest of us when we have a president of the United States? டொனால்ட் ட்ரம்ப்புடைய ரைட் ஹேண்டான ரூபியோ அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே கேட்டுவிடுங்கள். எந்த விதமாக தன்னுடைய பாஸை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார் என்று பாருங்கள். The second question I've been asked is, why now? Well, there's 2 reasons why now. The first is it was abundantly clear that if Iran came under attack by anyone, the United States or Israel or anyone, they were going to respond against the United States. The orders had been delegated down to the field commanders. It was automatic and in fact it appeared to be true. டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக மக்களுடைய அடுத்த கோபம் வந்து இறங்கக்கூடிய சவங்கள், அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்களுடைய சவங்கள். டொனால்ட் ட்ரம்ப் ஏதோ 3 சோல்ஜர்ஸ் தான் இறந்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் வெளிவரக்கூடிய தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள்ல, 500க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ படை வீரர்கள் உயிரிழந்ததாக கூறியிருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்ட நபர்கள் இரவு 1 மணி அளவில் ஈரான் ஃபயர்ட் அ மிசைல் ஆன் அமெரிக்கன் க்ரூஸ் ஆப்ரஹாம் லிங்கன் மீது 4 மிசைல்ஸ்களை வைத்து தாக்கியிருக்கிறார்கள். 850 மைல்ஸ் தொலைவில் நிற்கக்கூடிய இந்த ஆப்ரஹாம் லிங்கன் என்கிற இந்த போர்க்கப்பல் அந்த இடத்தை விட்டு அமெரிக்கா அந்த போர்க்கப்பலை நகர்த்தி வேறொரு இடத்தில் ஒளித்து வைத்திருக்கிறது. அந்த அளவில் அமெரிக்காவிற்கு பயம். இரண்டாவது நாள் B-2 பாம்பர்ஸ் 36 மணி நேரம் அமெரிக்காவிலிருந்து இந்த இடத்திற்கு வருவதற்கு 36 மணி நேரம் பிடிக்கும். ஏன்னா அவர்களால் காப்பாற்றவே முடியவில்லை, அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அதனால் அமெரிக்காவிலிருந்து B-2 பாம்பர்ஸ்களை வர வைத்திருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த அரசாங்கம். இப்போ புதிதாக அப்பாயிண்ட் செய்யப்பட்ட சுப்ரீம் லீடர் இவர் ஹெஸ்புல்லா மற்றும் ஹூத்திஸோடைய அனைத்து விஷயங்களையுமே தெரிந்து அறிந்த நபர். ஏன்னா லெபனானில் மிக நீண்ட நாட்கள் வரை அவர் வேலை பார்த்தவர். ஈரானுடைய சூப்பர் ஃபாஸ்ட் மிசைல் சிஸ்டம் ப்ரோக்ராம் அதையும் ஆக்டிவ் செய்து விட்டார்கள். 24 மணி நேரமும் ஈரான் இப்போது மிசைல்ஸ்களை தயாரிக்கக்கூடிய வேலையில் இறங்கியிருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மிசைல்ஸை வைத்து இந்த மாதம் முழுவதும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஈரானால் தாக்குப்பிடிக்க முடியும். இதை தாண்டி அவர்கள் தன்னுடைய ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் இன்னும் கை வைக்கவில்லை. அதையும் தாண்டி அவர்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம், எதை அவர்கள் அமைதியான ப்ரோக்ராம் என்று எடுத்து காட்டுகிறார்களோ அதுவும் கிட்டத்தட்ட முடிய போகக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறது. அலி கமனேயுடைய இந்த மரணத்திற்கு பின்பு வெறும் 3 நாட்கள் தான் ஆகியிருக்கிறது. ஒட்டுமொத்த அமெரிக்காவில்
டொனால்ட் ட்ரம்ப்புடைய பாப்புலாரிட்டி ரேட்டிங் 38% குறைந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவரை பற்றியும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. அயத்துல்லா கமேனியோடைய இந்த மரணத்திற்கு பின்பு சபார் போர்ட், இந்தியா கிட்டத்தட்ட 36,000 கோடி ரூபாயை செலவு செய்து இந்த போர்ட்டை டெவலப் செய்து வந்தார்கள். அமெரிக்கா இந்த போர்ட்டை நீங்கள் நடத்தக்கூடாது என்று கூறிய போது the compromise Prime Minister Narendra Modi said, yes sir, I will not do it. இப்போது அந்த போர்ட் மீதும் ஒரு தாக்குதல் நடந்துள்ளது. கமலா ஹாரிஸ் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே பாருங்கள். டொனால்ட் ட்ரம்ப் இஸ் dragging யுனைடெட் ஸ்டேட்ஸ் into a war the America people do not want. டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய லாபத்திற்காக அமெரிக்காவை தேவையில்லாத ஒரு போரில் சிக்க வைத்து விடுகிறார். Let me be clear, I am opposed to regime change, war in Iran. Diplomats, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் தெளிவாக எடுத்து வைத்த விஷயம், நாங்கள் இந்த போருக்கோ அல்ல ஈரானில் நடக்கக்கூடிய ரெஜீம் சேஞ்சருக்கோ எந்த விதமான ஆதரவும் கொடுக்கவும் மாட்டோம். டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை பார்த்திருக்கிறார் என்று கூறியிருக்கிறார்கள். இப்போது வெளிவந்த தகவல் படி நீங்கள் பார்த்தீர்களா, யூஎஸ் பேஸ், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸுடைய சேட்டலைட் இமேஜை ஈரான் வெளிவிட்டிருக்கு. இது போன்ற ஏராளமான காட்சிகள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. அமெரிக்காவுடைய நிலையை கொஞ்சமாக சிந்தித்து பாருங்கள். அமெரிக்கா நினைப்பது என்ன? களத்தில் இறங்கிட்டோம், அவமானப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஒரு மரியாதையுடன் நாங்கள் வெளிவர வேண்டும் என்கிற ஒரு பிளாட்டை டொனால்ட் ட்ரம்ப் போட்டு வருகிறார். அதற்கு ஈரான் மறுத்து வருகிறது. நாங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் தயாராக இல்லை என்கிற அந்த விஷயம். எந்தெந்த நாடு அமெரிக்காவிற்கு உதவி வருகிறார்களோ ஒவ்வொரு நாட்டையும் குறிவைத்து ஈரான் தாக்கி வருகிறது. இப்போது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு புரியாத விஷயம் என்ன? தன்னை காப்பாற்றுவதா, நட்பு நாடுகளை காப்பாற்றுவதா, வெஸ்டர்ன் நாடுகளை காப்பாற்றுவதா, இல்லை இஸ்ரேலை காப்பாற்றுவதா? எதுவும் முடியவில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் ஓடி ஒயிட் ஹவுஸில் ஒளியக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். பொய் கட்டுக்கதைகளை பேசி வருகிறார். இதுதான் இதுவரை இந்த தருணம் வரை நடக்கக்கூடிய நிலை. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.